ஹலோ காய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவும் ஆபத்தான ஒரு மான்வா பத்தி தான். இது கவுலூன் கப்போ மான்வா கூட கனெக்ட் ஆகியிருக்கு. நீங்க என் சேனலை ரெகுலரா பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா இந்த மான்வாவை மிஸ் பண்ணவே கூடாது. கதை: ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் நகரத்தில் ஒரு பெண் உயிருக்கு பயந்து ஓடி வருகிறாள். ஒரு பாருக்குள் நுழையும் அவளது முகம் சிதைக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறாள். அங்கிருக்கும் மஞ்சள் நிற முடிகொண்ட லிசாவிடம் எனக்கு அமூர் தைக்ரேவை சந்திக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள். லிசா அவளை எச்சரிக்கிறாள். அவரை வேலைக்கு அமர்த்துவது மிகவும் கடினம் மற்றும் அதிக செலவாகும். ஆனால் அந்த பெண் தான் சேமித்து வைத்திருக்கும் பணத்தை கொடுத்து கண்டர் என்ற மாஃபியா தலைவனை கொல்ல சொல்கிறாள். அந்த கண்டர் அவளது கணவனை கொன்று அவளை சீரழித்தவன். அவன் இன்னும் சுவாசிப்பதே எனக்கு பிடிக்கவில்லை, அவன் செத்தே தீர வேண்டும் என்று கதறுகிறார். லிசா, இவள்தான் அசாசின்களுக்கு வேலைகளை தேடிக் கொடுப்பவள். நீங்கள் கவுலூன் கபோ மான்வாவை படித்திருந்தால் இவளை கவனித்திருக்கலாம். ஜின்டேவுக்கு இவள்தான் வேலைகளை கொடுத்துக் கொண்டிருந்தாள். இங்கே குறிப்பிடப்படும் அமூர் டைக்ரே என்ற பயங்கரமான அசாசின் வேறு யாருமல்ல, அவர்தான் கிம்ஷின். இவர்தான் கவுலூன் மான்வாவில் ஜின்டேவை ஆபத்திலிருந்து காப்பாற்றியவர். ஜின்டே போன்ற ஒரு வீரரையே காப்பாற்றுபவர் என்றால் கிம்ஷின் எவ்வளவு பலசாலி என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளலாம். கிம்ஷின் இப்போது அசாசின் வேலையிலிருந்து ஓய்வு பெற முடிவு செய்கிறார். அதாவது இனிமேல் லிசாவின் கீழ் அவர் வேலை செய்யப் போவதில்லை. அதனால் அந்த பெண் கேட்டுக்கொண்ட குண்டர் என்ற மாஃபியா தலைவனை கொல்லும் வேலையை தனது ரிட்டையர்மெண்ட் செரிமனியாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த பெண்ணின் பரிதாப நிலையை பார்த்த கிம்ஷின் அந்த ஆபத்தான மாஃபியா கும்பலை ஒற்றையாளாக துவம்சம் செய்ய புறப்படுகிறார். கிம்ஷின் அந்த மாஃபியா கும்பலின் இடத்திற்குள் நுழைந்தவுடனேயே அவர்கள் அவர் மீது துப்பாக்கி குண்டுகளை மழையாக பொழிகிறார்கள். ஆனால் கிம்ஷின் சாதாரணமானவர் அல்ல. சுதாரித்துக் கொண்ட கிம்ஷின் அங்கிருந்த ஒரு அடியாளை மின்னல் வேகத்தில் பிடித்து தனக்கு முன்னால் இழுத்து கொண்டார். அந்த அடியாள் கிம்ஷினுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக மாறுகிறான். எதிரிகளின் குண்டுகள் அனைத்தும் அந்த அடியாள் மீது பாய கிம்ஷின் மெல்ல மெல்ல முன்னேறுகிறார். சரியான தூரத்திற்கு வந்தவுடன் தான் பிடித்து வைத்திருந்தவனின் கையை லாபகமாக திருவி பிடிக்கிறார். மற்றொருவன் சுட முயற்சிக்கும்போது தான் பிடித்து வைத்திருந்தவனின் உடலை வைத்தே அந்த குண்டுகளை தடுத்துவிட்டு அவனது கையிலிருந்த பிஸ்டலை பிடுங்குகிறார். துப்பாக்கியின் கைப்பிடியாலேயே சுட வந்தவனின் முகத்தில் ஓங்கி அடித்து அவனை நிலைகுலையச் செய்கிறார். அங்கிருந்த ஆயுதமேந்திய அடியாட்கள் அனைவரும் கிம்ஷினுக்கு முன்னால் வெறும் பொம்மைகளைப் போல தென்றினர். மிக குறுகிய நேரத்தில் அங்கிருந்த அனைவரையும் வீழ்த்திவிட்டு மாஃபியா பாஸ் குண்டரின் அறை நோக்கி முன்னேறுகிறார். கிம்ஷின் தன்னை நோக்கி வருவதை பார்த்த குண்டர் கொஞ்சமும் பயப்படவில்லை. மாறாக, நீயா அந்த புகழ்பெற்ற அமூர் டைகரே, இவ்வளவு சின்ன பையனா இருப்பேன்னு நான் நினைக்கல என்று ஏளனமாக பேசுகிறான். அவன் கிம்ஷினிடம் ஒரு டீல் பேசுகிறான். உனக்கு இந்த கொலைக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை விட 10 மடங்கு அதிக பணத்தை நான் உனக்கு தர்றேன். நீ வந்த வழியே அமைதியா போயிடு, நானும் இங்கே எதுவும் நடக்காத மாதிரி நடிக்கிறேன் என்கிறான். ஆனால் கிம்ஷின் ஒரு பணத்தாசை கொண்ட சாதாரண அசாசின் கிடையாது. அவன் குண்டரை நோக்கி, நரகத்துக்கு போடா குரங்கே, என்கிட்ட வந்து உன் பேச்சை காட்டாதே என்று முகத்தில் அடித்தார் போல பதிலளிக்கிறான். இதை கேட்ட குண்டர் ஆத்திரத்தில் தன் துப்பாக்கியால் சுட முயற்சிக்கும் முன்பே கிம்ஷின் வீசிய கத்தி மின்னல் வேகத்தில் அவனது தொண்டையில் பாய்ந்து அவனது உயிரை பறிக்கிறது. குண்டர் இறந்த செய்தியை கேட்ட அந்த பெண் மகிழ்ச்சியிலும் நிம்மதியிலும் கண்ணீர் விடுகிறாள். அப்போது கிம்ஷின் அவளிடம் ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறான். பழிவாங்குதல் என்பது எப்போதும் இரத்தத்தால் மட்டுமே முழுமையடையும். இந்த வார்த்தைகள் அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, கிம்ஷின் தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட சபதமும் கூட. ஏனெனில் அவனுக்கும் ஒரு பெரிய பழிவாங்கும் படலம் பாக்கி இருக்கிறது. கிம்ஷின் குளித்து முடித்துவிட்டு சிகரெட் பிடிக்கும்போது அவனது மாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவன் மனதில் எதிரொலிக்கின்றன. அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்கான வழியை அங்கே போய் தேடிக்கொள். கிம்ஷின் இப்போதை தயாராகிவிட்டான். பழிவாங்கும் தாகம் அவனிடம் அதிகமாக இருந்தாலும் அவன் அதை மிகவும் நிதானமாக திட்டமிடுகிறான். கிம்ஷின் கிளம்பும்போது லிசா அவனிடம், உனது பேமெண்ட் மற்றும் கொரியாவிலிருந்து வந்த தகவல்களை பேக்கில் வைத்திருக்கிறேன். நீ கேட்டபடியே உனக்காக புதிய அடையாளத்தையும் உருவாக்கியிருக்கிறேன் என்கிறாள். பழிவாங்கி முடித்த பிறகு என்ன செய்யப் போகிறாய்? கிம்ஷின் வழக்கம் போல சுருக்கமாக, அதற்கு பிறகு என்ன செய்வதென்று நான் இன்னும் யோசிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் காரில் ஏறி புறப்படுகிறான். லிசாவுக்கு அவன் மீது ஒரு மரியாதை இருந்தாலும் கிம்ஷின் எப்போதும் போல அமைதியாகவும் உணர்ச்சியற்றவனாகவும் இருக்கிறான். காரில் செல்லும்போது கிம்ஷின் அந்த பேக்கை திறந்து பார்க்கிறான். அதில் பணத்தோடு சேர்த்து ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கிறது. அதன் பெயர் ப்ராஜெக்ட் கேசில். இந்த கேசில் என்பது ஒரு சாதாரண கும்பல் கிடையாது. கேங்நாம் பகுதியில் இருக்கும் ஒரு ஆடம்பர ஹோட்டலின் 71வது மாடியில் இந்த அமைப்பு இயங்குகிறது. இது ஒரு தேசிய குற்றவியல் சிண்டிகேட், அதாவது
கொரியாவின் ஒட்டுமொத்த நிழலுலகத்தையுமே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு மாபெரும் அமைப்பு. இவர்களுக்கு அரசாங்கம் மற்றும் அதிகார மட்டத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. இவர்களுக்கு எதிராக செல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உயிரோடு இருக்க முடியாது. கிம்ஷின்னுக்கு இந்த அமைப்பின் மீது ஒரு தீராத பகை இருக்கிறது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நேர்மையான டிடெக்டிவ் இந்த அமைப்பை தொட முயற்சித்தார். ஆனால் அவர் கொடூரமாக கொல்லப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக கிம்ஷின்னின் தந்தையின் மரணத்திற்கு பின்னால் இருப்பதும் இதே கேசில் அமைப்புதான். சட்ட ரீதியாக இவர்களை வீழ்த்த முடியாது என்பதால் கிம்ஷின் ஒரு விபரீதமான திட்டத்தை போடுகிறான். அது இந்த அமைப்பை வெறுக்கும் அனைத்து சிறு கும்பல்களையும் ஒன்றிணைத்து கேசில் அமைப்பையே வேரோடு அழிப்பது. செய்திகளில் தனது பழைய எதிரியான கிம் ஜேஹூனை பார்த்த கிம்ஷின் தன் மனதிற்குள் நினைத்து பார்க்கிறான். அந்த நொடியிலிருந்தே என் வாழ்க்கை இருளுக்குள் மூழ்கியது. ஆனால் அதன் பிறகு நான் எடுத்த எந்த முடிவிற்காகவும் நான் வருத்தப்படவில்லை. அவனது இலக்கு இப்போது தெளிவாக இருக்கிறது. கிம்ஷின் ஒரு டாக்ஸியில் ஏறி ஹோயாம் என்ற பகுதிக்குச் செல்லச் சொல்கிறான். ஹோயாம் என்பது குற்றவாளிகள் நிறைந்த ஒரு அபாயகரமான பகுதி என்பதால் டாக்ஸி டிரைவர் சந்தேகத்துடன், அங்கே போக உன்னிடம் பணம் இருக்கிறதா என்று கேட்கிறான். கிம்ஷின் அவனிடம் அதிகப்படியான பணத்தை கொடுத்து, தேவையில்லாமல் பேசாமல் வண்டியை ஓட்டு என்று கராராக சொல்லிவிடுகிறான். பயணத்தின்போது கிம்ஷின் தனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவனுக்கு கால் செய்கிறான். அவன் வேறு யாருமல்ல, கவுலூன் கபோ மான்வாவில் நாம் பார்த்த அதே ஜின்டேதான். இந்த கதை கவுலூன் கதையிலிருந்து சில காலத்திற்குப் பிறகு நடப்பதால் ஜின்டேவின் தோற்றம் இப்போது மாறியிருக்கிறது. அவன் இன்னும் முரட்டுத்தனமாகவும் ஸ்டைலாகவும் காணப்படுகிறான். கிம்ஷின் அவனிடம், அங்கே உன்னுடைய விசாரணை எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்று கேட்கிறான். ஜின்டே சிரித்துக்கொண்டே, ஓ, நீ வந்துவிட்டியா? நான் இங்கே விசாரணை செய்யத்தான் வந்தேன். ஆனால் இப்போது சுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது என்கிறான். ஜின்டே அங்கிருந்த சில ரவுடிகளிடம் வழி கேட்டிருக்கிறான். ஆனால் அவர்கள் அவனை வம்பு கிழித்து தாக்க வந்துள்ளனர். ஜின்டே கிம்ஷினிடம், இவர்கள் என் மீது பாய்கிறார்கள், நானும் இவர்கள் மீது பாயலாமா என்று கேட்கிறான். அதற்கு ஷின், இப்போதைக்கு நாம் எதையும் பெரிதாக செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிறான். ஆனால் ஜின்டே விடுவதில்லை. உன் பேச்சு புரிகிறது, ஆனால் இவர்களை ஒரு கை பார்க்காமல் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கீழே விழுந்து கிடப்பவர்களின் தலை மீது தக்காளி மிதிப்பது போல மிதிக்கிறான். அங்கிருந்து ரத்தம் சிதறுவதை அவன் கெச்சப் வருவது போல வேடிக்கையாக வர்ணிக்கிறான். கிம்ஷின் அமைதியாக, அவர்களை கொன்றுவிடாதே, உயிரோடு மட்டும் வை என்று கட்டளையிடுகிறான். ஜின்டேவும், சரி அவ்வளவுதானே, என்னால் முடியும் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டிக்கிறான். சிறிது நேரத்தில் கிம்ஷின் ஹோயாம் நகருக்குள் நுழைகிறான். தன் மனதிற்குள், ஹோயாம் கொரியாவிலேயே அதிக குற்றங்கள் நடக்கும் நகரம். இங்கே பைத்தியக்காரர்களும் கிரிமினல்களும் நிறைந்து கிடக்கிறார்கள். என் டீச்சரும் இங்கேதான் வாழ்ந்தார் என்று நினைவு கூர்கிறான். அங்கே ஜின்டே ஒரு இடத்தில் அடியாட்களை துவம்சம் செய்துவிட்டு சாவகாசமாக அமர்ந்திருப்பதை கிம்ஷின் பார்க்கிறான். ஜின்டே போனை வைத்த பிறகு கீழே விழுந்து கிடக்கும் ரவுடிகளிடம் கிண்டலாக பேசுகிறான். ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வெறும் வழிதான் கேட்டேன், ஆனா நீங்க என் மேல பாஞ்சிங்க. நீங்க கொஞ்சம் ஓவரா நாட்டி ஆயிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணல என்று சொல்லிவிட்டு பாக்கி இருந்தவர்களையும் அடித்து துவம்சம் செய்கிறான். அவர்கள் ஜின்டேவுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பதால் அந்த சண்டை விரிவாக காட்டப்படவில்லை. அதே நேரத்தில் கிம்ஷின் அந்த இடத்திற்கு வந்து சேர்கிறான். சுற்றிலும் பார்த்துக்கொண்டே, ஹோயாம் கொரியாவின் குற்ற தலைநகரம். இங்கே கிரிமினல்களும் பைத்தியக்காரர்களும் தான் அதிகம். என் குருவும் இங்கேதான் வசித்தார் என்று தன் மனதிற்குள் நினைத்துக் கொள்கிறான். அங்கே ஜின்டே அடியாட்களை வீழ்த்திவிட்டு நிம்மதியாக அமர்ந்து உடம்பை நெழித்து சோம்பல் முறித்துக் கொண்டிருப்பதை ஷின் பார்க்கிறான். ஷின்னை பார்த்தவுடன் உற்சாகமான ஜின்டே, ஏய் பாஸ் வந்துட்டாரு என்று கத்துகிறான். ஜின்டே சந்தோஷத்தில் கவனக்குறைவாக இருக்கும்போது ஏற்கனவே அவனிடம் அடிவாங்கிய ஒருவன் பின்னாடி இருந்து ஜின்டேவை தாக்க வருகிறான். ஆனால் கிம்ஷின் சும்மா இருப்பாரா? தான் வைத்திருந்த பேகை மின்னல் வேகத்தில் அந்த அடியாளனின் முகத்தில் வீசுகிறார். அவன் நிலைகுலையும் நேரத்தில் காற்றில் குதித்து அவனது முகத்திலேயே ஒரு பலமான உதை விடுகிறார். அந்த அடியான் அங்கேயே மயங்கி விழுகிறான். ஜின்டே சிரித்துக்கொண்டே, பாஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் பாத்தீங்களா என்கிறான். ஆனால் கிம்ஷின் முன்னால் கை காட்டி, அப்படியானால் அங்கே வருவது யார் என்று கேட்கிறான். அவர்கள் முன்னால் ஒரு புதிய கும்பல் கூட்டமாக வந்து நிற்கிறது. ஜின்டேவுக்கே அவர்கள் யார் என்று தெரியவில்லை. ஆனால் கிம்ஷின் அந்த கூட்டத்தில் ஒருவனை அடையாளம் காண்கிறான். அவன் பெயர் கிம் யோக்ஜூ. அவன் டிஎஸ் செக்யூரிட்டி என்ற அமைப்பின் தலைவன். கிம்ஷின்னின் பழிவாங்கும் பட்டியலில் இவனும் ஒருவன். யோக்ஜூ இவர்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறான். இவர்களை பாருங்களேன், நம்மள பார்த்தும் பயந்து ஓடாம நிக்கிறாங்க. ஏதோ பெரிய ஆபத்தான ஆளுங்க மாதிரி சீன் போடுறாங்க. டேய் ஹராம் ஜாதைகளா, இது சும்மா சாதாரணமான இடம் கிடையாது, இது ஹோயாம் என்று அதிகார தோரணையில் கத்துகிறான்.
யோக்ஜூ பேசி முடிப்பதற்குள்ளேயே ஜின்டே மின்னல் வேகத்தில் ஒரு கத்தியை அவன் முகத்தை நோக்கி வீசுகிறான். யோக்ஜூ மயிரிழையில் தலையை சாய்த்ததால் தப்பினான், இல்லையென்றால் அவனது முகம் சிதைந்திருக்கும். அந்த கத்தி அவன் காதோரம் சீறிக்கொண்டு போய் பின்னால் இருந்த சுவரில் பலமாக பாய்கிறது. ஜின்டே கூலாக கேட்கிறான், உனக்கு தோணலையா நீ கொஞ்சம் அதிகமா பேசுறேன்னு? இதனால் கடுமாத்திரமடைந்த யோக்ஜூ தனது கத்தியை உருவ முயல்கிறான். அப்போது கிம்ஷின் மிகவும் அமைதியாக ஆனால் அழுத்தமாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான். கத்தியை வெளியே எடுக்காதே, எடுத்தால் நீ கொல்லப்படுவாய். ஆனால் அந்த எச்சரிக்கையை அலட்சியம் செய்த யோக்ஜூ, இவனுங்களுக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கா, இவங்களை இப்பவே என்ன பண்றேன் பாரு என்று கத்திக்கொண்டே தன் கத்தியை வெளியே எடுக்கிறான். தனது அடியாட்களை பார்த்து, டேய், இவனுங்களை பிடிச்சு ஏன்னிட்டு கொண்டு வாங்க, நானே இவங்களை கீழ்ச்சு போடுறேன் என்று கட்டளையிடுகிறான். யோக்ஜூவின் கட்டளையை கேட்டதும் அந்த பெரும் அடியாட்கள் கூட்டம் கிம்ஷின் மற்றும் ஜின்டேவை நோக்கி பாய்கிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் மோதுவது சாதாரண மனிதர்களிடம் அல்ல, 2 நடமாடும் மரண இயந்திரங்களிடம் என்று. கிம்ஷின் தனது கைகளை கூட பாக்கெட்டிலிருந்து எடுக்காமல் மிக லாவகமாக முதல் அடியை தொடங்குகிறார். ஜின்டே தனது பாணி குறும்புத்தனமான அதே சமயம் கொடூரமான தாக்குதலை தொடங்குகிறான். யோக்ஜூவின் அடியாட்கள் வெறித்தனமாக கிம்ஷின் மீது பாய்கிறார்கள். ஆனால் கிம்ஷின் எதற்கும் பதட்டப்படாமல் மிகவும் நிதானமாக காம்லி அவர்களின் ஒவ்வொரு தாக்குதலையும் லாவகமாக தவிர்க்கிறார். தவிர்ப்பது மட்டுமல்லாமல் தன்னை தாக்க வருபவர்களை மிக எளிதாக அடித்து துவம்சம் செய்கிறார். தனது அடியாட்கள் சிதறடிக்கப்படுவதை பார்த்த யோக்ஜூ கடு மாத்திரமடைந்து தனது 2 சிறு கத்திகளையும் உருவுகிறான். கிம்ஷினை தீர்த்து கட்ட அவன் முழு வேகத்துடன் தயாராகிறான். யோக்ஜூவின் கையில் இருக்கும் கத்திகளை பார்த்த கிம்ஷின் தன் மனதிற்குள் அவனை மதிப்பிடுகிறார். 2 சிறிய கத்திகள், இவை உயிரை பறிக்கும் அளவுக்கு பெரிய காயங்களை ஏற்படுத்தாது. அப்படியானால் அவனது முதல் தாக்குதல் ஒரு சாதாரண ஜாப் போல இருக்கும். 2வது தாக்குதலில் கத்தியை நேராக என் வயிற்றில் குத்த முயற்சிப்பான். கிம்ஷின் கணித்தபடியே யோக்ஜூ பாய்கிறான். ஆனால் கிம்ஷினுக்கு அவன் ஒரு சாதாரண பூச்சியைப் போலவே தெரிகிறான். யோக்ஜூவின் தாக்குதல்களை மின்னல் வேகத்தில் தவிர்த்துவிட்டு அவனது முகத்திலேயே ஓங்கி ஒரு குத்து விடுகிறார் கிம்ஷின். அந்த ஒரே அடியில் யோக்ஜூ நிலைகுலைந்து தரையில் வீழ்கிறான். பக்கத்திலிருந்து இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஜின்டே கிண்டலாகச் சொல்கிறான், பாஸ், எல்லா வேலையையும் நான் தான் பார்த்தேன், ஆனா கடைசியில மெயின் ஆள அடிச்சு மாஸ் காட்டுறது மட்டும் நீங்களா? நீங்க நிஜமாவே ரொம்ப சுயநலவாதி. அதன் பிறகு இருவரும் அங்கிருந்து புறப்பட தயாராகிறார்கள். ஜின்டே, சரி, இப்ப நாம எங்கே போகப் போறோம் என்று கேட்கிறான். ஜின்டேவுக்கு தெரிந்திருந்தாலும் கிம்ஷின் என்ன செய்யப் போகிறார் என்பதை அறிய அவன் ஆவலாக இருக்கிறான். அவர்கள் இருவரும் ஒரு அழுக்கான பாழடைந்த தோற்றமளிக்கும் அடகக்கடைக்கு வந்து சேர்கிறார்கள். அங்கிருக்கும் குப்பைகளையும் பழைய பொருட்களையும் பார்த்த ஜின்டே, பாருங்களேன், இந்த இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நக்கலாக கூறுகிறான். அங்கே தரையில் கிடந்த ஒரு புகைப்படத்தை பார்த்த கிம்ஷின் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறார். அந்த புகைப்படம் அவருக்கு மிகவும் அறிமுகமானது. அதை பார்த்து அந்த பழைய புகைப்படத்தை பார்த்து கிம்ஷின் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கும்போது ஜின்டேவின் அசாசின் உணர்வுகள் விழித்துக் கொள்கின்றன. பாஸ், உள்ளே யாரோ இருக்கிறார்கள், கவனமாக இருங்கள் என்று எச்சரிக்கிறான். அப்போது அறையின் உள்ளே இருந்து ஒரு இளைஞன் கோபமாக வெளியே வருகிறான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் முரட்டுத்தனமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கிறான். உங்கள் பிணங்களை அப்புறப்படுத்தும் வேலை எனக்கு வேண்டாம், ஒழுங்காக இங்கிருந்து ஓடிவிடுங்கள் என்று மிரட்டுகிறான் அந்த நபர். அவனை பார்த்து ஜின்டே சட்டென்று அடையாளம் கண்டுகொள்கிறான். அவன் வேறு யாருமல்ல, புகழ்பெற்ற மாஸ்டர் மின்ஷாங்கின் மாணவனான பி ஊஜின். ஜின்டே தனது வழக்கமான நக்கலுடன், ஓ, நீதான் அந்த ஊஜின்னா? உன்னை புகைப்படத்தில் பார்த்ததை விட நேரில் பார்க்க இன்னும் கேவலமாக இருக்கிறாயே என்று வம்புக்கு இழுக்கிறான். இதை கேட்ட ஊஜின் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று ஜின்டேவை ஓங்கி ஒரு முத்து விடுகிறான். ஆனால் மின்னல் வேகத்தில் வந்த கிம்ஷின் அந்த முஷ்டியை ஒற்றை கையால் தடுத்து விடுகிறார். கிம்ஷின் இங்கே சண்டையிட வரவில்லை, மாறாக கேசில் அமைப்பை வேரோடு அழிக்க தனக்கு ஒரு வலிமையான படை தேவை என்பதை அவர் அறிவார். அந்த படையில் ஊஜின் போன்ற ஒரு திறமையான வீரன் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கிம்ஷின் அமைதியாக, எங்களை தவறாக புரிந்து கொள்ளாதே, உன்னுடன் சண்டையிட நாங்கள் வரவில்லை என்று கூறுகிறார். உடனே ஜின்டே ஒரு பெரிய பணப்பையை ஊஜின் முன்னால் வீசுகிறான். நீ ஒரு மிதச்சிறந்த வீரன் என்பது எனக்கு தெரியும். உனக்கு வேறு வேலை ஏதும் இல்லை என்றால் என்னுடன் வந்து வேலை செய். நாம் இணைந்து அந்த கேசில் அமைப்பை முடிக்கலாம். ஊஜின் பணத்திற்கு விலை போகும் ஆள் கிடையாது. அவன் அந்த பணப்பையின் மீது காலை வைத்து மிதித்துக் கொண்டு முன்னே வருகிறான். ஹராம்சாதே, நீ நிஜமாகவே சாக நினைக்கிறாயா? நீ கொடுக்கும் இந்த பணம் எனக்கு தேவையில்லை என்று கத்துகிறான். கிம்ஷின் மீண்டும் அவனிடம் பேச முயற்சிக்கும் போதே ஊஜின் எதையும் கேட்காமல் கிம்ஷினின் முகத்தை குறிவைத்து ஒரு பலமான குத்தை விடுகிறான். கிம்ஷின் மற்றும் ஊஜின் இடையே ஒரு மோதல் இப்போது தவிர்க்க முடியாததாக ஆகிறது. ஊஜின் ஓங்கி ஒரு குத்து விடுறான். ஆனா கிம்ஷின்
ஒரு நிழல் மாதிரி அதை தவிர்த்துட்டு மின்னல் வேகத்துல அவனோட கையை பிடிச்சு லாக் பண்ணிடுறாரு. நினைச்சிருந்தா அந்த இடத்துலயே அவரோட கையை கிம்ஷின்னால உடைச்சிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி பண்ணல. கிம்ஷின் கேலியா கேக்குறாரு, வந்த விருந்தினர்கிட்ட இப்படிதான் நடந்துக்குப்பியா? ஆனா ஊஜின் அதை கேட்டு இன்னும் கடுப்பாகி, என்னது விருந்தினதா, முதல்ல என் கையை விடுடா அப்படின்னு சொல்லி ஷின்ன பின்னாடி தள்ளிட்டு மீண்டும் பாய்ந்து வந்து ஷின்னோட முகத்துல ஒரு பயங்கரமான உதைய விடுறான். ஆனா கிம்ஷின் 2 கைகளால அதை சரியா பிளாக் பண்ணிக்கிறாரு. ஊஜின் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். கிம்ஷின் மனசுக்குள்ள, இவன் இவ்ளோ சீக்கிரம் அடங்க மாட்டான் போலயே, பரவாயில்ல, எப்படியும் இவனோட திறமையை சோதிச்சு பார்க்கணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு நினைக்கிறாரு. சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போதே கிம்ஷினோட கவனம் அந்த அறையோட ஒரு மூலையில இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துல திரும்புது. அந்த சின்ன கவன சிதறலை பயன்படுத்திக்கிட்டு ஊஜின் மீண்டும் ஒரு பலமான உதைய விடுறான். ஆனா ஷின் அதையும் பிளாக் பண்ணிட்டு, இவனை லேசா எடை போடக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஊஜினோட ஒரு காலை தன் கைக்குள்ள வச்சிருக்க கிம்ஷின் டக்குன்னு அவனோட இன்னொரு கால்ல ஒரு தட்டு தட்டி அவனை தரையில விழ வைக்கிறாரு. ஊஜின் தரையில விழுந்த உடனே அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த மனுஷன் திடீர்னு மாறிட்டாரு. கிம்ஷினோட சண்டை போடுற விதம் ஊஜினுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனா அவன் கிம்ஷினை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. ஊஜின் தரையில விழுந்த அடுத்த வினாடியே கிம்ஷின் அவனோட முகத்தை குறி வச்சு ஒரு மரண அடியா இறக்குறாரு. கிம்ஷின் வீசிய அந்த அபாயகரமான குத்தை ஊஜின் தனது 2 கைகளாலும் தடுத்து விடுகிறான். ஊஜினின் தற்காப்பை பார்த்த கிம்ஷின் வியந்து போய் தன் மனதிற்குள் நினைக்கிறான், இவனது அடிப்படை பயிற்சி மிகவும் பலமாக இருக்கிறது. தனது குருவான காங் மின்ஷாங்கிடமிருந்து அனைத்தையும் மிகச்சரியாக கற்றுக்கொண்டிருக்கிறான். ஊஜின் கிம்ஷின்னின் எஞ்சில் ஓங்கி ஒரு உதை விட்டு அவரை பின்னோக்கி தள்ளுகிறான். பிறகு எழுந்து நின்று ஆச்சரியத்துடன் கேட்கிறான், நான் யாரென்று உனக்கு தெரிந்திருக்கிறது. உன்னுடைய சண்டை முறையும் என் குருவின் முறையைப் போலவே இருக்கிறதே, நீ எப்படி காங் மின்ஷாங்கை தெரியும்? அதற்கு கிம்ஷின், அவர் எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறார், அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று பதிலளிக்கிறார். ஊஜின் சலிப்புடன், நீ தவறான முகவரிக்கு வந்துவிட்டாய், இனிமேல் என் குருவின் விவகாரங்களில் நான் தலையிட விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகரத் தொடங்குகிறான். அப்போது கிம்ஷின் அமைதியாக கேசில் என்ற ஒற்றை சொல்லைச் சொல்கிறார். அந்த பெயரை கேட்ட அடுத்த வினாடியே ஊஜின் அப்படியே உறைந்து நிற்கிறான். கிம்ஷின் தொடர்கிறார், இது அனைத்தும் கேசில் அமைப்புடன் தொடர்புடையது. உன் குருவைப் பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லத்தான் வந்தேன், பேசிவிட்டு உன் முடிவை எடு. கிம்ஷின்னின் பேச்சைக் கேட்டு ஊஜின் சம்மதிக்கிறான். சரி, என் பின்னால் வாருங்கள், ஆனால் நீங்கள் சொல்வது அர்த்தமில்லாமல் இருந்தால் அப்புறம் நடப்பதே வேறு என்று எச்சரிக்கிறான். வழக்கம் போல ஜின்டே குறுக்கிட்டு, ஏன் இப்படி முறைச்சிக்கிட்டே பேசணும், எங்கேயாவது உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே என்று ஒரு ஃபேன்சியான உணவகத்திற்கு அனைவரையும் அழைத்துச் செல்கிறான். அங்கே அமர்ந்த பிறகு கிம்ஷின் எச்சரிக்கையாக, இங்கே பேசுவது பாதுகாப்பானதுதானா என்று கேட்கிறார். அதற்கு ஊஜின், கவலைப்படாதீர்கள், இந்த உணவகத்தின் உரிமையாளரை நாம் நம்பலாம் என்று கூறிவிட்டு கிம்ஷின் சொல்லப்போகும் தகவலுக்காக காத்திருக்கிறான். உணவகத்தில் அமர்ந்ததும் ஊஜின் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறான். மாஸ்டர் காங் மின்ஷாங் வரவேண்டிய இடத்திற்கு நீங்கள் ஏன் வந்தீர்கள், என்ன விஷயம் என்று கேட்கிறான். கிம்ஷின் சற்று மௌனமாக இருந்துவிட்டு அந்த அதிர்ச்சியான செய்தியைச் சொல்கிறார். காங் மின்ஷாங் இப்போது உயிரோடு இல்லை, அவர் கொல்லப்பட்டு விட்டார். இதை கேட்டதும் ஊஜின் நிலைகுலைந்து போகிறான். ஏனெனில் காங் மின்ஷாங் அவனது குரு மட்டுமல்ல, அவனுக்கு எல்லாம் அவர்தான். கிம்ஷின் மேலும் விவரிக்கிறார், அவர் சாதாரணமாக இறக்கவில்லை, கேசில் அமைப்பால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். குறிப்பு, இந்த மூவருக்கும், அதாவது கிம்ஷின், ஜின்டே மற்றும் ஊஜின் ஆகிய மூவருக்குமே இவர்தான் மாஸ்டர். இது இவர்களை ஒரு உணர்ச்சிபூர்வமான பந்தத்தில் இணைக்கிறது. குருவின் மரணத்தை கேட்ட ஊஜின் மிகவும் சோகமடைகிறான். ஆனால் சோகத்தை விட அவனது கோபம் மாஸ்டர் மீது திரும்புகிறது. அவர் எப்படி எங்களை இப்படி ஒரு நிலையில் விட்டுவிட்டு போகலாம் என்று சற்று மரியாதை குறைவாக பேசுகிறான். இதை கேட்டதும் ஜின்டேவுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. டேய், என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு, உன்னை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் என்று ஜின்டே எச்சரிக்கிறான். ஊஜின் ஆத்திரத்தில் ஒரு சாப்ஸ்டிக்கை எடுத்து ஜின்டேவை தாக்க தயாராகிறான். ஜின்டேவும் பதிலுக்கு தன் கத்தியை உருவுகிறான். உணவகமே போர்க்களமாக மாறத் தொடங்குகிறது. சண்டையிடத் துடிக்கும் இருவரையும் கிம்ஷின் தடுத்து நிறுத்துகிறார். ஊஜினை பார்த்து மிகவும் ஆழமாக பேசுகிறார். உங்களுக்கும் அவருக்கும் இடையே என்ன உறவு இருந்தது என்று எனக்கு தெரியாது, ஆனால் இதை உன்னால் சகித்துக் கொள்ள முடிகிறதா? அவர் நம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமானவர், ஆனால் அவரது கொலையாளிகள் இன்றும் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்கள். அவர்களின் சாம்ராஜ்யம் இன்றும் வலுவாக இருக்கிறது. கிம்ஷின் சொன்ன அந்த பெரிய திட்டத்தை கேட்டு ஊஜின் சிரித்து விடுகிறான். நீ இந்த ஹோயாம் நகரை கைப்பற்றப் போகிறாயா? உனக்கு இருக்கும் திறமைக்கு பக்கத்து தெருவை கூட உன்னால் பிடிக்க முடியாது. பேசாமல் உன் ட்ரிங்கை குடித்துவிட்டு இங்கிருந்து ஓடிவிடு. மீண்டும் உன்னை என் கண்ணில் பார்த்தால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிக கடுமையாக எச்சரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான்.
உஜின் சென்ற பிறகு ஜின்டே கோபமாக சொல்கிறான், பாஸ், இவன் ரொம்ப திமிராக பேசுகிறான், நம்மை கொன்று விடுவேன் என்று சொல்கிறான். நீங்கள் சொன்னால் இப்போதே போய் அவனை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன். ஆனால் கிம்ஷின் அவனை தடுக்கிறார். வேண்டாம், அவன் இப்போது அதிர்ச்சியில் இருக்கிறான். நாமும் மாஸ்டரின் மரண செய்தியை கேட்டபோது இப்படித்தான் இருந்தோம். அந்த துயரத்திலிருந்து மீள அவனுக்கு சிறிது காலம் தேவைப்படும். ஆனால் நமக்கு அதிக நேரமில்லை என்று மிகவும் நிதானமாக பதில் சொல்கிறார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த உணவகத்தின் உரிமையாளர் ஓனர் அவர்கள் முன்னால் வந்து அமர்கிறார். நீங்கள் இருவரும் காங் மின்ஷாங்கின் மாணவர்களா என்று அவர் கேட்கிறார். ஜின்டே முதலில் சந்தேகப்பட்டாலும் அந்த உரிமையாளர் மிகவும் கனிவாக பேசுகிறார். உஜினை பற்றி கவலைப்படாதீர்கள், அவன் அமைதியடைய சிறிது நேரம் எடுக்கும். காங் மின்ஷாங் இப்போது இல்லை என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும். அந்த உரிமையாளர் மேலும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார். இங்கே இருக்கும் மக்களுக்கு காங் மின்ஷாங் ஒரு பெரிய அண்ணனைப் போல இருந்தார். எனக்கும் அவருக்கும் இடையே மிகவும் நெருக்கமான நட்பு இருந்தது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உஜின் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வான். அவனுக்கு அந்த கேசில் அமைப்பு மீது தீராத கோபம் இருக்கிறது. கிம்ஷின் இப்போது அந்த உரிமையாளரிடமிருந்து ஹோயாம் நகரின் தற்போதைய நிலையை பற்றியும் அங்குள்ள ரவுடி கும்பல்களை பற்றியும் தகவல்களை சேகரிக்கத் தொடங்குகிறார். உணவக உரிமையாளர் ஜின்டேவை பார்த்துச் சொல்கிறார், தம்பி, ஊஜின் மீது கோபப்படாதே. அவனுக்கு மாஸ்டர் ஒரு குடும்பம் போன்றவர். அதனால் அவனுக்கு கொஞ்சம் நேரம் கொடு. பிறகு கிம் ஷின்னிடம் ஒரு முக்கியமான ஆலோசனையை வழங்குகிறார். உங்களுக்கு முதலில் இந்த ஹோயாம் நகரின் மூலை முடுக்குகள் தெரிந்த ஒரு ஆள் தேவை. வெறும் சண்டையிடும் பலம் மட்டுமே உங்களை வெற்றி பெறச் செய்யாது. நான் உங்களுக்கு ஹோயாமின் அடுத்த வாரிசாக கருதப்படும் ஒருவனை அறிமுகம் செய்கிறேன். அவனிடமிருந்த அதிகாரத்தைத்தான் இப்போது அந்த டிஎஸ் செக்யூரிட்டி கும்பல் பறித்துக் கொண்டது. காட்சி இப்போது ஒரு பழைய கார்கள் நிறைந்த ஜங்க்யார்டுக்கு மாறுகிறது. அங்கே சா சுமின் என்ற பெண்ணை பார்க்கிறோம். இவள்தான் ஊஜின் ஃபேக்ஷன் என்ற அமைப்பின் தலைவி. இவள் மிகவும் தைரியமானவள். தன் முன்னால் நிற்கும் அடியாட்களை பார்த்து, என்னடா அப்படி பார்க்கறீங்க, இந்த ஏரியா முழுக்க வெறும் கழிசடைகளாத்தான் இருக்கீங்க என்று சிகரெட் பிடித்துக்கொண்டே கெத்தாக பேசுகிறாள். சுமினுக்கு முன்னால் நிற்பவன் கங் மின் ஜே. இவன் டிஎஸ் செக்யூரிட்டி அமைப்பின் 3வது முக்கிய தளபதி. இவன் சுமினின் ஆள் ஒருவனை தனது காலடியில் மிதித்துக்கொண்டு, நீ தேவையில்லாமல் முயற்சி செய்யாதே, உன்னால்தான் உன் ஆட்கள் அடிவாங்குகிறார்கள் என்று ஏளனம் செய்கிறான். தரையில் கிடந்து அடிவாங்கும் அந்த வீரன் சுமினிடம் மன்னிப்பு கேட்கிறான். இதை பார்த்த சுமினுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. ஆனால் கங் மின் ஜே மிகவும் அலட்சியமாக, அதிகம் பேசாதே, இந்த ஜங்க்யார்டை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு ஓடிவிடு என்று மிரட்டுகிறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா, பை பாய்.